லவ் பண்ணா சார், அந்த பொண்ணு ஃபாரின் போயிடுச்சு சார். அதனால என்னமானா மனசு கவலை பண்ணி இதெல்லாம் பண்ணினானு தெரியல சார். இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இருந்து கூட என் தம்பியை விட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருப்பான். நாங்கள் தைரியமாக தானே இருந்தோம், ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கூட என் தம்பியை பார்க்கலையா? சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலியுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரின் முதற்கட்ட தகவலாக வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ஆகாஷிற்கு நைட் ஷிப்ட் போட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நல்லாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். இவரது வயது 25. இவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மாவு கட்டு போடும் பிரிவில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த சில வருடங்களாக ஒரு பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அபுதாபியில் அவர் பணிக்காக சென்று அங்கேயே செட்டில் ஆகி ஆகாஷிடம் சரிவர பேசவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆகாஷ் சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்த நிலையில் நேற்று இரவு ஆகாஷ் அவரது காதலியிடம் மீண்டும் செல்போனில் பேசும்பொழுது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஆகாஷ் நள்ளிரவு 1:30 மணி அளவில் மாவு கட்டு போடும் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து ஆகாஷின் காதலி அளித்த தகவலின் பேரில் சக ஊழியர் அந்த அறையை உடைத்து பார்த்தபொழுது தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராயப்பேட்டை போலீசார் உயிரிழந்த ஆகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். ஆகாஷிற்கு கூடிய விரைவில் திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டுள்ளதாக உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது. இந்த மாதிரிலாம் என் குடும்பம் ஆவலேன்னு நாங்கள் நிம்மதியா இருந்தோமே சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவனுக்கு என் தம்பி சந்தோஷமா தான் வந்தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்டு வந்தா பிரச்சனைனா வீட்டில் சாப்பிடவே மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான். என் தம்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸ்ப்ரே எல்லாம் வச்சுக்கின்னு நல்லா சாப்பாடு என்ன சூடு பண்ணி தர சொல்லி குழம்பு கறி சோறு போட்டு அமிச்சு சார். நான் கறி சோறு தான் போட்டு அமிச்சேன். எனக்கு காலையில குழம்பு எடுத்து வைன்னு சொல்றாமா அவன். காலையில எனக்கு கொஞ்சம் கறி எடுத்து வை, எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாமா. மா ஆகாசுமா என்ன சார் த்ரெட்டு சார், லவ் பண்ணா சார், அந்த பொண்ணு ஃபாரின் போயிடுச்சு சார். அதனால என்னமானா மனசு கவலை பண்ணி இதெல்லாம் பண்ணினானு தெரியல சார். வேற ஒன்றும் இல்லை சார். ஆனால் அது கூட எதுவுமே இல்லை சார். பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவுமே பேசலை சார். சந்தோஷமாக தான் சார் வந்தான். அந்த பொண்ணுக்கிட்ட கூட நல்லா பேசுகிறான்னு தான் சார் சொல்லணும் தான். சாப்பிட்றப்ப கூட அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு பேசிட்டு வரான் சார் அவன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன சார், இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இருந்து கூட என் தம்பியை விட்டாங்க. என்ன சார் தனியாவா என் தம்பியை வேலை பார்க்க கூட்டின்னு வந்தீங்க? இங்கே நைட் டியூட்டியே போட்டு என் தம்பியை நைட்லேயே சாவடிக்க வச்சிட்டீங்க. பகலுன்றதே போட மாட்டீங்களா? என் தம்பி பகலில் கிளம்பி வரவே மாட்டான். பகல் ஃபுல்லாக வீட்டில் தூங்கின்னு இருப்பான், நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருப்பான். நாங்கள் தைரியமாக தானே இருந்தோம், ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கூட என் தம்பியை பார்க்கலையா சார்? ஒருத்தர் கூட என் தம்பியை பார்க்கலையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.